வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்ராவல் வித் நாகவேணி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இட்டாலியிலேயே ரொம்ப ஃபேமஸான சிட்டியான ஃப்ளோரன்ஸில். ஆமாம், இது ஃப்ளோரன்ஸுடைய வாக்கிங் டூருடைய பார்ட் 2. வாங்க ஃப்ளோரன்ஸில் நான் அடுத்தடுத்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணேன் அப்படிங்கிறத vlog-ஆ பார்ப்போம். ஏதோ கோவிலில் ஒரு வாசல் படி தாண்டி தாண்டி போகிற மாதிரி ஃபீலிங். இது அந்த பாண்டோ வெச்சியோ அப்படிங்கிற ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். இப்போ ஜென்ரலாக நம்ம திருப்பதியில் வந்து ஒவ்வொரு கதவை திறந்து 7 கதவை திறந்தா திருப்பதி சாமி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கதவை திறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் இது வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. இதுதான் கடைசி கதவு. வண்டி எல்லாம் போகுது. இப்ப எங்க இருக்கேன்னா ஃப்ளோரன்ஸ்ல இருக்கிற பியாசா டெல் சிக்னோரியா அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர், ஒரு கிளாக் பில்டிங்கா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய சிம்பிள்ஸா இல்ல கண்ட்ரிஸ் உடைய கொடியான்னு தெரியல வரைஞ்சிருக்காங்க. மேல ஒரு கிளாக்கு, ஒரு கோபுரம். இந்த பக்கம் நிறைய சிலைகள் இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா ஃபுல்லா பில்டிங்ஸ், பில்டிங்ஸ். அப்புறம் இந்த பக்கமும் பில்டிங், ஸ்கொயர் பேசிக்கலி. பேசிக்கலி இந்த வெதர் போஸ்னான் வெதர் மாதிரி தான் இருக்கு. இட்டாலியில எல்லா சிட்டியும் பெங்களூர் வெதர் மாதிரி இருக்காது அப்படிங்கறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரோம் வெதரும் பைசா வெதரும் நல்லா இருந்துச்சு. 16-17 டிகிரி. இது என்னன்னா 7-8 டிகிரி தான் இருக்கு. மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த சிலைகளும் உள்ளது. கருங்கல் ஆளான பில்டிங். இங்க யாரோ ஒருத்தர் குதிரை மேலே நிக்கிறார். எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்கயா குதிரை மேல. சில நமக்குதான் ஐடியா இல்ல. இது என்னன்னா அந்த பியாசா டெல் சிக்னோரியாவுடைய இன்டீரியர். அகெயின் நிறைய பெயிண்டிங்ஸ் வால்ல. இது வந்து ஃப்ரீ தான் உள்ள வந்து பாக்குறதுக்கு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடங்கள் பார்த்ததுனால மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கிற மாதிரிதான் ஃபீல் ஆகுது எல்லாமே.
இங்கே ஒரு சிலை உள்ளது. Piazza, Piazza del Signario. உள்ளுக்குள்ள நிறைய Che facciamo? Io non hai predisposto. C'è la prova 7 che adesso சில விஷயங்கள டிக்கெட் இல்லாம பார்க்கலாம் போல. இப்ப நான் நடக்கிற இந்த இடம்லாம் இதுக்கு மேல எல்லாம் போகணும்னா டிக்கெட் வாங்கணும் இருக்கு. இந்த ஃப்ளோரன்ஸ் எப்படி இருக்குன்னா வெனிஸ்ல நடக்கிற மாதிரிதான் இருக்கு. வெனிஸ்ல இப்படிதான் பில்டிங்ஸ் இருக்கும். ஃபுல்லா சின்ன சின்னதா தான் பார்ட்ஸ் இருக்கும். நடுவுல எல்லா பில்டிங்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். பழைய காலத்து பில்டிங்ஸ். என்னன்னா வெனிஸ்ல வந்து லகூன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது வந்து ஐலாண்டு, தண்ணிக்கு நடுவுல லேண்ட் இருக்கும், மண் இருக்கும். அதுக்கு மேல வந்து வீடுங்கள்லாம் இருக்கும். இது நார்மலான ஃப்ளோரன்ஸ் வந்து நார்மலா எப்பவும் போல இருக்கிற சிட்டி. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வெனிஸ் மாதிரி தான் இருக்கு. கேமரா வச்சு செய்யுது. கேமரா இல்ல, என்னோட செல்ஃபி ஸ்டிக் உடஞ்சு போச்சு. பாதி தான் வேலை செய்யுது. அதனால ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெனிஸ்ல தான் இந்த மாதிரி இருக்கும். நான் வெனிஸ்ல இப்படிதான் நடந்துட்டு இருந்தேன், இங்கேயும் நடந்துட்டு இருக்கேன். அதே ஃபீல் தான் வருது. நிறைய கைடட் டூர்ஸ் எடுத்திருக்காங்கப்பா. பாருங்க, சித்தரோண்டு தெருவு தான். ஆனா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே பழைய காலத்து பில்டிங்ஸ். கூகுள் மேப்பும் யூஸ் பண்ணேன். நான் பாட்டுக்கு சொந்த பந்தமா நடந்துட்டு இருக்கேன். கால் போன போக்கிலே நாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கால் போன போக்குல நான் போயிட்டு இருக்கேன். சும்மா டைம் இருக்கு. வாக்கிங் டூர் without using Google Maps. கேமரா டான்ஸ் ஆடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பில்டிங், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பில்டிங், இப்படி பார்த்தாலும் பில்டிங். இதுதான் ஃப்ளோரன்ஸோடைய ட்ரெயின் ஸ்டேஷன். நான் ஃப்ளோரன்ஸில் இருந்து ரோமுக்கு போகணும். ரிட்டர்ன் ஃப்ளைட் ரோமில் இருந்து தான் இருக்குது. ஃப்ளோரன்ஸில் ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தேன். இங்கே இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷனுமே ரோமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ரோம் தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இது அந்தளவுக்கு பயமாக தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உட்காரதுக்கு தான் இடமே இல்லை. எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காலெலாம் பயங்கரமாக வலி. அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1 hour என்னமோ நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் நம்பர் டிஸ்பிளே ஆகி இதுதான் நான் போக வேண்டிய ட்ரெயின். இது ஃப்ளோரன்ஸ் டு ரோம்க்கான ஹை ஸ்பீட் ட்ரெயின். 1.5 மணி நேரம் தான் ஃப்ளோரன்ஸ்லேருந்து ரோமுக்கு இந்த ட்ரெயினில் போனோன்னா. இந்த ட்ரெயின் ட்ராவல் செம்ம டயர்டாக இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 நாள் 3 சிட்டியில் சுற்றிட்டு ரிட்டன் போயிட்டு இருந்தேன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும். இந்த ட்ரெயின் ட்ராவல்லையும் கொஞ்சம் அப்படியே வெளியிலலாம் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தேன். வெளியில் அந்தளவுக்கு நேச்சுரலாலாம் இல்லை, எல்லாம் பாதி காஞ்சி பாதி தான் க்ரீனரியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பழைய பில்டிங்ஸ் எல்லாம் வில்லேஜ் சைடு அந்த மாதிரி இருந்துச்சு. ஹைஃபையாலாம் இல்லை இந்த ட்ராவல்லாம்.
ரோம் தான் நல்லா பெருசு பெருசாக ஐஃபையாக இருக்குது. மற்றதெல்லாம் நார்மலாக ஒரு வில்லேஜ் ட்ராவல் மாதிரி தான் இருக்குது ட்ரெயினில் போகிறது. இந்த யூரோப்பியன் சிட்டிஸில் கண்ட்ரி சைட்லாம் பார்த்தோன்னா நம்ம ஊரில் நார்மலாக ஒரு கிராமத்தில் ஓட்டு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதுக்கப்புறமா சீட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ஊரில் எப்படி வீடுகள் இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்கும். யூரோப்பியன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாகவே நல்லா ஐஃபையாக பணக்காரங்களா அப்படி இருப்பாங்கன்னு மட்டும் கிடையாது. நார்மலாக நம்மள மாதிரி வீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, ஏழைப்பட்ட மக்கள், வீடு இல்லாதவங்க, அந்த மாதிரி சில குடிசை ஏரியாலாம் இருக்கும் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி ஏரியாலாம் கூட இருக்குது. போஸ்னான்லேயுமே அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா நான் பார்த்த நிறைய கண்ட்ரிலாம் இந்த மாதிரி கண்ட்ரி சைட் ட்ராவல் பண்ணோன்னா நார்மலாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஐஃபையாலாம் எல்லா சிட்டியும் இருக்காது. இந்த ட்ராவல் எங்கன்னா ரோம்லேருந்து சாம்பினோ ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயினில் வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான ஏர்லிங்க் பஸ்ஸு அதில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகியாச்சு. ஃப்ளோரன்ஸ்லேருந்து ரோம் டெர்மினலுக்கு வந்துட்டு ரோம் டெர்மினல்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏர்போர்ட் லிங்க் பஸ் இருக்குது. அதில் வந்து ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டேன். நைட்டு 9 மணிக்கு ஃப்ளைட் எனக்கு போஸ்னானுக்கு. என்னன்னா ரோம் டெர்மினலுக்கு வந்துட்டு அந்த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி மறுபடியும் பஸ் பிடிச்சி போகலாமா இல்லை டைரக்டா ப்ரைவேட் டிரான்ஸ்ஃபர் எடுத்துடலாமான்ற ஒரே யோசனையா இருந்தது. அதுக்கப்புறமா தெரியல, அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அங்க பார்த்தேன் அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எவ்வளோ விலை காட்டுதுன்ட்டுன்னு. அங்க 2.7 யூரோஸ் தான் அந்த ட்ரெயின் பிளஸ் அந்த ஏர்போர்ட் லிங்க் பஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. இதுவே பிரைவேட் டிரான்ஸ்ஃபர்னா 6 யூரோஸ். இது கொஞ்சம் தெரியல. அங்க ஒருத்தர் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த மிஷினை காமிச்சாரா, அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அதனால அப்படியே நானும் வந்துட்டேன். ஏன்னா அந்த டெராவிஷன்னு ஒரு பிரைவேட் இது இருக்கு, அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. அதனால அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து அவராக ஹெல்ப் பண்ணாரு, இன்னொருத்தவங்க வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, ஏறி வந்தாச்சு. யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் கேட்கலனாலும் வந்து பண்றாங்கப்பா வெளிநாடெல்லாம். இங்கெல்லாம் மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஹெல்ப் பண்றாங்க. நம்ம போய் கேட்கலனாலுமே கொஞ்ச நேரம் திக்குமுக்கா முழிக்கிறோம் அப்படின்னாலே வந்துடுறாங்க. அது வரைக்கும் நல்லது. இதுதான் சாம்பினோ ஏர்போர்ட், ரோம்ல இருக்கிறது. ஆக்சுவலா 2 ஏர்போர்ட் இருக்கு. இது வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் போற ஏர்போர்ட் போல. இதுதான் ஆக்சுவலா பக்கமா இருக்கு. இன்னொரு ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. அதுக்கெல்லாம் ரோம் டெர்மினல்ல இருந்து எவ்வளோ 15 யூரோஸ் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் சிங்கிள் டிக்கெட். இதுதான் ஷாம்பினோ ஏர்போர்ட். இங்க இருந்து சிட்டி சென்டருக்கு பிரைவேட் டிரான்ஸ்ஃபர்லாம் அந்த பக்கம் நிற்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நம்பர் 520 அண்ட் 720 அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பு. இதுல 520ல ஏறணும்னா சின்னாட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கிருந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு லைன் ஏ, அதுல போனோம்னா ரோம் டெர்மினலுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர்லிங்க்னு ஒன்று இருக்கு, ஏர்லிங்க் பஸ் சாம்பினோ
ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு போகும். அதுக்கப்புறமா ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சு மெட்ரோ ஸ்டேஷன் சாரி ரோம் டெர்மினலுக்கு போய்க்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. 2த்துக்குமே மோர் ஆர்லெஸ் சேம் ப்ரைஸ் தான். 2.7 யூரோஸ் வந்து இந்த பஸ் அண்ட் ட்ரெயின் எடுத்தோம்னா, பஸ் அண்ட் மெட்ரோ எடுத்தோம்னா 3 யூரோஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஸ் அண்ட் ட்ரெயின் பெட்டரா இருக்கு. ஏன்னா நான் போகும்போது பஸ் அண்ட் மெட்ரோ போனேன். அது ரொம்ப அலைச்சலா ஃபீல் ஆச்சு. வரும்போது ட்ரெயின் ப்ளஸ் பஸ் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஃப்ளோரன்ஸில் என்னுடைய ட்ரிப் முடிவுக்கு வந்தது. ஃப்ளோரன்ஸ் மட்டும் இல்லாமல் இட்டாலியோடைய ட்ரிப்பும் நல்லபடியாக முடிவுக்கு வந்துச்சு. ஆக மொத்தத்தில் இட்டாலியில் அந்த 3 நாள் ட்ரிப்பு செம்ம எக்ஸைட்டிங்காக, பயமாக, த்ரில்லிங்காக, பரபரன்னு செம்மையாக இருந்தது. ரோமில் ஒரு நாள், பைசாவில் ஒரு நாள், ஃப்ளோரன்ஸில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ரெயினில் மாறி மாறி போய் ஒரு மாதிரி ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணால் பிளான் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் முடிவுக்கு வந்தது. இன்னும் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்களை பார்க்கணுமா, அதுக்கு பின்னாடி என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கோத்ரூ பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மச் மோர் வீடியோஸ்.